ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பூர்ணம் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். தேங்காய் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க. 2 கப்பு தேங்காய், 1 கப்பு தேங்காய்க்கு 3/4 கப்பு வெல்லம். இது 2 கப்பு தேங்காய், அந்த கப்பால் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அது மாதிரி 2 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா வெல்லத்தை வந்து இது அச்சு வெல்லம், உங்களுக்கு என்ன வெல்லம் கிடைக்குதோ அதை துருவிட்டு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அளவு தெரியும். இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுவோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வாணலியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைய விடுவோம். ஏன்னா வெல்லத்தில் வந்து நிறையா குப்பை இதெல்லாம் இருக்கும் நிறையா. அதனால் அதை பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைஞ்சோன்னே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த பாருங்கள், இந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கொஞ்சம் பெருசாக வச்சு அந்த வெல்லத்தை கரைய விடுங்க. கரைய விட்டுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து நிறைய குப்பெல்லாம் நிறையா வெல்லத்தில் வருது. அதனால் நீங்கள் வடிகட்டிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். வடிகட்டியாச்சு. வடிகட்டின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி எடுத்து கொட்டிட்டு வானலியும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நான் அதில் வச்சுட்டேன். வானலியை திரும்பி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளை கரைசலை ஊற்றி இது நல்லா கொதித்து கெட்டியாக வரட்டும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சுங்க, பொங்கும். சிம்மில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த வெல்லத்தில் இந்த தேங்காவை போடுங்க. தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவை போடுங்க. இது நல்லா கலருங்க. நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கலருங்க. பெருசாக வச்சிங்கன்னா ரொம்ப வந்து அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்தில் இருந்தே பூர்ணம்லாம் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். அதை பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது. ஃபுல்லும் கெட்டியாகிடுது. இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி போடுவோம். இதுக்கு நிறையா போடாதீங்க. உங்களுக்கு தேவையான 1/4 ஸ்பூன், ஒரு தேங்காய் பண்ணிங்கன்னா 1/4 ஸ்பூன் அப்படி போடலாம். வாசனையாக இருக்கும். இப்போ போட்டு நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். அதுமாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி கொழக்கட்டை பண்ணையும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் போலி பண்ணலாம். உங்களுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் தேங்காய் போலி பண்ணலாம். அதுக்கும் இந்த பூர்ணம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். நான் நாளே பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகிடுத்து. 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பூர்ணமும் பண்ணும்போது ஒட்டாதையும் வரும் நல்லா இழுப்பச்சட்டியில். இதை பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. நீங்கள் கொழக்கட்டையோ உங்களுக்கு என்ன, நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்களோ, சீயம் பண்ணலாம். பூர்ணத்தை வச்சு சீயம் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.